தலைமுறைகளை காத்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பெரும் மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 100 நாள் நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையிலே இன்றைக்கு திருநெல்வேலி மாநகரத்திலே மக்களை உங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கிறார். நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய சியோன் தங்கராஜ் அவர்கள் வரவேற்று பேசுவார். பாசத்துக்குரிய தலைவர் ஐயா அவர்களே, உரிமையை மிக்க தலைமுறையை காக்க என்று திருநெல்வேலியை காக்கிறதற்காக திருநெல்வேலியில் உள்ள அனைத்து நதிகளையும் காக்க அனைத்து தேர்தலை சந்திக்க என் பாசத்துக்குரிய தலைவர் மருத்துவர் அன்புமணி ஐயா அவர்களே, அவரோடு வந்திருக்கிற நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராமன் அவர்களே, ஐயோ அம்மா அவங்களோடு வந்திருக்கிற நம்ம கட்சியினுடைய பொருளாளர் மதிப்புக்குரிய திலகபாமா அம்மா அவர்களே, நம்முடைய கட்சியுடைய இணைச் செயலாளர் மற்றும் அனைவருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என்று வலியுறுத்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய இசைக்குமுத்து அவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞர்களினுடைய எழுச்சி நாயகரும் 50 ஆண்டுகளில் செய்து முடிக்க முடியாத சாதனைகள் எல்லாம் 5 ஆண்டுகள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து இந்த இந்திய திருநாட்டிற்கு 108 அற்புதமான திட்டத்தை வழங்கிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் இன்று உரிமைகளை காப்பதற்காகவும் தலைமுறையை பாதுகாப்பதற்காகவும் இந்த தாமிரவரையை பாதுகாப்பதற்காகவும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தமிழகம் எங்கும் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஒரு 2026 அரசியல் மாற்றத்தை கொடுத்து மருத்துவர் சின்னையா அவர்களை 2026 நீங்கள் எல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுத்து 2026 தேர்தலிலே மருத்துவர் சின்னையா அவர்களை ஆட்சி அதிகாரத்தை வருவதற்காக நீங்கள் எல்லாம் முழு ஆதரவு தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு மருத்துவர் ஐயா அவர்கள் வாழ்க என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய சீதாராமன் அவர்கள். நாளைய தமிழகம் இளைஞர்களின் எழுச்சி நாயகர், முன்னாள் மத்திய குடும்பநலம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், என்றென்றும் எங்களுடைய உயிர் உள்ளவரை நாங்கள் நேசிக்கின்ற தலைவராக இருக்கின்ற தமிழகம் போற்றுகின்ற மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் மேடையில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய பொருளாளர் மற்றும் பொதுச் செயலாளர் உட்பட மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 2024
பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் ஆட்சி நடைபெறுவது உறுதி. திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை சீமை உலகளவில் பெயர் பெற்றது. வீரமிழைந்தது நெல்லையிலே சபதம் ஏற்று 2026 நம்மளுடைய சின்னையா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சராக ஆக்குவோம் என்று சபதம் ஏற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய பரமகுரு அவர்கள். உரிமையை மீட்க, தலைமுறையை காக்க நடைபயணத்தின் நெல்லை சீமைக்கு வருகை தந்திருக்கும் நாளைய தமிழகம் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புக்குரிய அண்ணன் அன்புமணி அவர்கள் செய்த சாதனைகள் எண்ணிலடங்கா. 5 ஆண்டுகளிலே 108 ஆம்புலன்ஸ் மூலம் இன்று மகளிருக்கு நன்றாக புரிந்திருக்கும். பிரசவ வலியால் ஒவ்வொரு கிராமத்திலும் துடித்து உயிரிழந்த தாய் சேய் இறப்பு விகிதம் இந்த 108 வந்த பிறகு அதாவது 0% சென்றுள்ளது என்பது இந்த கணக்கெடுப்பின் மூலம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று இந்த உரிமையை மீட்க, எந்த உரிமையை மீட்க, தமிழக மக்களின் உரிமையை மீட்க, தலைமுறை காக்க, நம்மளுடைய தலைமுறை பின்னால் வரும் சந்ததியினுடைய தலைமுறையை காக்க, இந்த திருட்டு திராவிட கும்பலிடமிருந்து தமிழக மக்களை காப்பதற்காக இங்கு நெல்லை சீமைக்கு வருகை தந்திருக்கிற அன்பு அண்ணன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தின் சார்பாகவும் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சிறப்பான கொள்கையை ஏற்றுக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பெருமதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய செயல்பாட்டை ஏற்றுக்கொண்டு மதகனேரி கிராமத்தைச் சேர்ந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பெருமதிப்புக்குரிய முனைவர் வழக்கறிஞர் கே ஷகிலா அவர்கள் பல்லாயிரக்கணக்கானோடு பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்று இணைத்துக் கொள்கிறார்கள். மதிப்புக்குரிய ஷகிலா அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டு இங்கே உரையாற்றுகிறார். மதிப்பிற்குரிய சின்னையா மருத்துவர் அன்புமணி அவர்களே மற்றும் பாமக நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது அன்பிற்குரிய தொண்டர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் சிறுவயதிலிருந்தே சமூக சேவை ஆற்ற வேண்டும் என்ற பலவாறு உளமாறு அன்பு கொண்டு இன்று எனது நண்பர் மூலமாக மருத்துவர் சின்னையா அவர்கள் முன்னிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்து செயலாற்ற உள்ளேன். அதற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது பெரியய்யா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய கொள்கைகளை வழிநடத்தி இன்று சிறப்பாக செயல்பட்டு நடத்தி கொண்டிருக்கும் நமது மருத்துவர் சின்னையா அவர்களுடைய கரங்களுக்கு வலு கொடுப்போம். நாம் அனைவரும் சப்போர்ட் மருத்துவர் சின்னையா அவர்களோடு நாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அவர்களுடைய கரங்களுக்கு வலு கொடுப்போம் என்பதை இன்று உறுதி கொள்வோம். மேலும் எனது பெயர் சகிலா, மதகனேரி கிராமத்தில் இருந்து வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு மீண்டும் நன்றியினை தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வணங்குகிறேன். வணக்கம். மரியாதைக்குரிய சேது ஹரிகரன் அவர்கள். இந்த தேசத்து மக்களின் உயிர்காக்கும் பணியே முதன்மை பணி. இந்த தேசத்து விவசாயிகளே என்னுடைய கடவுள்கள் என்று போற்றி இன்றைக்கு வழிநடந்து கொண்டிருக்கிற எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், எங்கள் இதயங்களெல்லாம் நிறைந்திருக்கிற எங்கள் குடும்பங்களின் காவலர் மருத்துவர் சின்னையா அவர்கள் உள்ளிட்ட இந்த அணைக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். எப்படி ஆற்றலோடு இந்த கட்சியை, இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறாரோ அதே போல ஆற்றலோடு வலிமையோடு தமிழகத்தை அவர் ஆட்சி கட்டிலே அமர்ந்து வழிநடத்துவதற்கு நாம் எல்லோரும் துணையாக இருந்து பணியாற்றுவோம் என்று சொல்லி சூளுரைத்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய முத்துசரவணன் அவர். மருத்துவர் சின்னையா அவர்கள் வாழ்க. பாட்டாளி மக்கள் கட்சி வாழ்க. மருத்துவர் சின்னையா அவர்கள் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சமூக நீதி ஃபுல்லா பாடுபட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாரும் நம்ம கல்வி, விவசாயம், வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி உறுதுணையா இருந்துட்டு இருக்கு. அதனால வரக்கூடிய தேர்தல ஐயாவுக்கு நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மாம்பழ சின்னத்துல வெற்றி பெற செய்யணும். ஐயாவை நல்ல ஒரு அதிகாரத்துல உட்கார வைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம அதிகாரம் எல்லாமே வெறும் பேப்பர்ல நம்ம சொல்லி ஒண்ணு இல்ல. எல்லா பிரச்சனைகளுக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா 100 நாளா பயணம் பண்றாங்க. எல்லாம் நமக்காக தான் பண்றாங்க. அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு நாட்டில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு ஐயா ஏழை எளிய மக்களே நாட்டில் இருக்கக்கூடாது, படிச்ச அவ்வளவு பிள்ளைகளுக்கும் வேலை கிடைக்கணும், வேலை இல்லாதவங்களுக்கு தொழில் இருக்கணுங்கிறதுல பெரிய அளவுல இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில ஐயா பெரிய அளவுல செஞ்சிட்டு இருக்காங்க. முழு மனசுல அப்ப இருந்து இப்போ வரைக்கும் எந்தவித கொள்கை மாறுபாடு இல்லாம மக்களுக்காக உழைக்கணும்னு இருக்காங்க. நீங்க அனைவரும் எங்களுக்கு பாட்டாளி மக்கள் சார்பாக ஐயாவுக்கு மேல ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கணும்னு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய திலகபாமா அவர்கள். உரிமை மீட்க, தலைமுறை காக்க பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த நடைபயணத்தில் 100 நாட்கள் நடைபயணத்தை திருப்பூரில் தொடங்கிய கன்னியாகுமரி வரைக்கும் நமது உரிமையை மீட்கவும் நமது தலைமுறையை காக்கவும் தொடர்ந்து நம்மளை சந்திக்க வந்திருக்கிற நமது தலைவர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியின் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் சியோன் தங்கராஜ் அவர்களுக்கும் மாநில துணைத் தலைவர் முத்துசரவன் அவர்களுக்கும் மற்றும் இந்த அரங்கில் வந்திருக்கிற அத்துணை பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளுக்கும் புதிதாக தன்னை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் இயக்கத்தின் ஈடுபாடு கொண்டு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிற திருமிகு சகலா அவர்களுக்கும் அதையெல்லாம் விட எங்களுக்கான உரிமையை மீட்டு கொண்டு வந்து தருவதற்காக நடைபயணத்தில் இருக்கிற தலைவரை சந்திருக்க பெருந்திரளாக வந்திருக்கிறோம் எனது அருமை சகோதரிகளுக்கு அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் 2016 அரசியல்ல இப்போ அவங்க எப்படி வந்தாங்களோ அது மாதிரி முதல் முறை வந்த போது நான் ஏடிய முதல் மேடை திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலியில தான் முதல் எனது அரசியல் பேச்சு அரங்கேறியது. மீண்டும் ஒரு முறை எனது அருமை சகோதரிகளோடு இந்த நிகழ்வை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏம்மா, நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம், வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறோம், எவனையும் எதிர்பார்க்காம தான் சுயமா காலில் நிக்கணும்னு ஆசைப்படுறோம், வேற என்ன ஆசைப்படுறோம். ஆனா இவங்க என்ன தர்றாங்க? படிக்கணும்னா காசை கொண்டு கட்டணும், வேலை பார்க்கணும்னா காசை கொண்டு கட்டணும். அவன் படிச்சு ஆளாக்கின பிறகு அவன் காசை கொண்டு சாராய கடையத்துல கட்டிட்டு இருக்கான். நாம உழைச்சதெல்லாம் போய் அஞ்சரைப்பட்டியில ஒளிச்சு வைக்க முடியுதா? எங்க வச்சாலும் தூக்கிட்டு போய் அடமானத்துல வச்சு சாராய கடைக்கு போய் சேர்ந்துருது. நமக்கான கல்வி கற்க உரிமை இல்லை. வெறும் ஒரு பச்சை கலர் பாவடையும் வெள்ளை கலர் சட்டையும் போட்டா பள்ளிக்கூடத்துக்கு போக முடிஞ்சது ஒரு காலத்துல. இன்னைக்கு காதுல மூக்குல எல்லாத்தையும் அடமான வச்சாதான் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கே அனுப்ப முடியுது. அரசாங்க பள்ளிகளை தொடர்ந்து மூடிக்கொண்டு வருகிறார்கள். நமக்கான அடுத்த தலைமுறைக்கான கல்வி கற்பதற்கான உரிமையை மீட்டெடுக்கவும் படிச்ச என் பிள்ளை, நான் வயக்காட்டுல வேலை செய்யறேன், சேத்துல நிக்கிறேன், நீங்க எல்லாம் சோத்துல கை வைக்கிறதுக்காக நாங்க சேத்துல நிக்கிறோம். ஆனா என் பிள்ளை படிச்ச பிறகு எங்க நிக்கணும்? நல்ல இடத்துல வேலைக்கு நிக்கணும்னு ஆசைப்படுறோம்ல. ஆனா கடைசியில படிச்ச பிறகு அவனுக்கு வேலை இல்லாம நிக்கிற அந்த வேலை வழங்குகிற உரிமை இந்த அரசுக்கு சொந்தம் இல்லையா? இந்த திமுக செஞ்சிருக்க வேண்டும் இல்லையா? இதை செய்யலன்னு கேட்பதற்காகத்தான் நமக்காக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்கே உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். நான் குடிக்க தாமிரபரணி தண்ணியை காப்பாத்தி கொடுங்கடான்னு கேட்டுட்டு இருக்கிறோம். நீ சாராய கடையை திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல, எங்களுக்கான உரிமை, இந்த மண்ணின் நீரை பாதுகாக்கிறதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்கிறது. அதை நான் மீட்டு தர உங்களோடு இருக்கிறேன் என்று காலையில் தாமிரபரணியில் கால் வைத்து எல்லா செய்திகளோடும் இங்கு நமக்காக வந்திருக்கிறார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். சாதாரணமா பெண்கள் நடமாட முடியல. ரொம்ப எந்த இடத்திலையும் எங்களுக்கான பாதுகாப்பு இல்லை. பெரிய ஆர்ப்பாட்டம் விழுப்புரத்துல வச்சிருந்த போது கூட தலைவர் அவர் கவனம், ஏதோ ஒரு அரக்கோணத்தில் ஒரு குழந்தை 8 வயசு குழந்தை பாலியல் கொடுமை செய்யப்பட்டு
கஷ்டப்படுது, அங்க போய் பார்த்துட்டு வாங்க திலகபாமான்னு சொல்லி அனுப்பக்கூடிய பெண்களுக்கான பாதுகாவலராய் இன்றைக்கு நமக்காக வந்திருக்கிறார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். பெரியோர்களே, 5 ஆண்டுகள் சுகாதாரத்துறை அமைச்சர்களாக இருந்து நம்ம 108 எல்லாரும் அது கலைஞர் திட்டம் சொல்லிட்டு இருந்த நேரத்துல இந்தியா முழுக்க கொண்டு வந்து இல்லை, அதை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நமக்கான கொண்டு வந்த திட்டம் என்று நாம் இன்னமும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த தலைவர் நமது உரிமைகளை மீட்டுக் கொடுப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார். இந்த தலைவர் இவ்வளவு பெருந்தலாக வந்திருக்கிற மக்களிடம் நிறைய பேசவும் நிறைய செய்திகளை சொல்லவும் நமக்காக இந்த காத்து கொண்டிருக்கிற இந்த தலைவரின் அடியொற்றி அவர் சொல்லுகின்ற செய்திகள் என் உரிமையை காக்க, நம் உரிமையை காக்க, நம் தலைமுறையை காப்ப என்பதை கருத்தில் கொண்டு தேர்தல்ல 500 1000 கொடுப்பான், 1000 2000 மாறும், புடவை கொலுசு கொடுப்பான். ஆனா உன் பிள்ளைய காப்பாத்தி கொடுப்பதற்காக இங்கே வந்திருக்கிற நமது தலைவர் அவர்களின் சொற்களை சிந்தாமல் சிதறாமல், திருநெல்வேலிக்காரங்க சும்மா சொல்ல முடியாது. திருநெல்வேலிக்காரங்க சாதாரண ஆளுகள்ல, சீவலப்பேரியெல்லாம் பக்கத்துலதான் இருக்கு. தப்பு நடந்தா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். ஆனா அந்த தப்பை தட்டி கேட்பதற்காக இங்கே வந்திருக்கிற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் சொற்களை, சிந்தனைகளை நீங்கள் சிந்தாமல் சிதறாமல் எடுத்து சென்று உங்க அஞ்சற்பட்டியில கொஞ்சம் பத்திரப்படுத்தி வைங்க. நாளைக்கு நம்ம தலைமுறையை பாதுகாப்பதற்கு அது உதவும் என்று கேட்டுக்கொண்டு, உரிமையை மீட்கவும் தலைமுறையை காக்கவும் நாம் அரசியலை சரியாக பயன்படுத்துவோம், 500 1000க்கு அல்ல என்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய தருணம் இது. நண்பர்களே, பெரியோர்களே, இங்கு வந்திருக்கிற அத்தனை தாய்மார்களையும் எனதருமை சகோதரிகளையும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருகின்ற செய்திகளை எடுத்து செல்லுங்கள். அது நமக்கானது, நம் பிள்ளைகளுக்கானது, நம் பேரன்களுக்கானது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பெருமதிப்புக்குரிய வடிவேல் ராவணன் அவர்கள். இந்திய அரசின் மேனாள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் நம் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, நம் கட்சியின் பொருளாளர் திலகபாமா அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் அன்பிற்குரிய இளவல் செல்வகுமார் அவர்களே, இந்த பகுதியிலே உங்களையெல்லாம் திரட்டி இங்கே அமர வைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடப்பதற்கு காரணமாகிய உழவர் பேரியக்கத்தின் தலைவர் ஆலயமணி அவர்களே, செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேல்சாமி அவர்களே, வைத்திய அவர்களே, இன்னும் இந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்களாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களே, பெருந்திரளாக குழுமி இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பேரன்பிற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை காப்பதற்காக, அவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதற்காக ஒரு 100 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டு இன்று இந்த பாளையங்கோட்டையிலே உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். பாளையங்கோட்டை என்பது நெல்லை மாவட்டத்தின் குறிப்பான ஒரு இடம். இன்று நடைபெறுகிற இந்த கூட்டம் பாளையங்கோட்டையின் எச்சமாக இருக்கிற இந்த கோட்டை மதில் சுவருக்கு பக்கத்திலே தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி, தென்காசி உள்ளடங்கிய இந்த நெல்லை மாவட்டம் வரலாற்று புகழ்மிக்கது. இந்திய விடுதலை போராட்டத்திலே பாரதி, வஉசி போன்ற பெருந்தலைவர்கள் எல்லாம் தங்கள் தியாகம் செய்து சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அந்த நினைவை போற்றுகின்ற மாவட்டம். அப்படிப்பட்ட இந்த மாவட்டத்தில் தான் தாமிரபரணி என்கிற தாமிரம் வரும் நீர், அதை பொருணை என்றும் சொல்லுவோம். இந்த பொருணையாறு தான் தமிழ்நாட்டிலே பொதிகைமலையிலே பூஞ்சுனையிலே தோன்றி புன்னைக்காயலிலே கடலிலே கலக்கிறது. தமிழ்நாட்டிலே தோன்றி தமிழ்நாட்டுக்கு மக்களுக்காக பாசனம், குடிநீர் உட்பட எல்லா வசதிகளையும் செய்திருக்கிற இந்த பொருணையாறும் வரலாற்று புகழ்மிக்கது. அதனால்தான் இந்த பொருணையாறு தான் தமிழகத்துடைய நாகரிகத்தின் பிறப்பிடம் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆதிச்சநல்லூர் தான் அது புதைகுடியாக இருக்கிறது. இப்பொழுது சிவகலை போன்ற இடங்கள் எல்லாம்
மக்கள் குடியிருப்பு இடங்களாக அறியப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே முதலாக நம்முடைய ஆதிச்சநல்லூர் தான் தொல்லியல் அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடம். ஜெர்மன்காரனும் பிரெஞ்சுக்காரனும் பின்னாளில் ஆங்கிலேயர்களும் நூற்றுக்கணக்கான தங்க பொற்பட்டங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவரவர் நாட்டுக்கு சென்ற நிலையில்தான் அலெக்சாண்டர் ரீ என்பவன் மீண்டும் இங்கே ஆய்வு செய்து இந்த நம்முடைய அருங்காட்சியகத்திலே அதை சேர்த்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த வரலாற்று புகழ்மிக்க பொருணையாறு ஒரு உயரிய நாகரிகத்தை படைத்தது. எனவே நான் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம் ஊரிலே நான் வேலை செய்கிற பொழுது வானொலியிலே பொருணை கரையில் புதையுண்ட நாகரிகம் என்று ஒரு மாபெரும் படைப்பை வானொலி மூலமாக ஒளிபரப்பினேன். இதற்கு காரணமானவர் நம்முடைய சாத்தன்குளம் பேரறிஞர் ராகவன் அவர்கள். அவர்தான் இந்த பொருணை நாகரிகத்தை பற்றி உலகுக்கு சொன்னார். அப்படிப்பட்ட இந்த வரலாற்று புகழ்மிக்க இந்த மாவட்டத்தில் தான் குற்றாலம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அங்கேதான் அருவி நீராடல் என்று சங்க இலக்கியங்களிலே சொல்லுகிற அந்த வரலாற்று புகழ்மிக்க அந்த இடங்கள் எல்லாம் நம்முடைய மாவட்டத்தில் தான் இருக்கின்றன. அப்படி இந்த மாவட்டம் மிக சிறப்பாக இருக்கிறது. ஆனால் மக்கள் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறார்கள் என்றால் அதை உணர்த்துவதற்காகத்தான் எல்லா உரிமைகளையும் இழந்து நிற்கிறோம். இந்த ஆற்று நீர் உரிமைகளை பாதுகாப்பதற்காக நம்முடைய தலைவர் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே பொருணையை தாமிரபரணியை காப்போம் என்று ஒரு நடைபயணத்தை மேற்கொண்டார்கள். அதேபோல் வைகை, காவிரி, பாலாறு இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளை எல்லாம் இணைப்பதற்கான வகையிலேயும் தலைவர் அவர்கள் திட்டமிட்டு செயலாற்றி வருகிறார்கள். அந்த வகையில் தான் இந்த 6 உரிமைகளைப் போல நில உரிமைகளையும் நாம் இழந்து போன ஜனநாயக உரிமைகளையும் மக்களுக்கு நினைவூட்டி அவர்களை விழிப்புறச் செய்து அவற்றை மீண்டும் பெறுவதற்கான வகையிலே தமிழர்களாகிய நீங்கள், தாய்மார்களாகிய நீங்கள் அதற்கான வகையிலே எழுச்சி கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த 100 நாள் பயணத்தை மேற்கொண்டு இன்று உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நடைபயணம் என்பது உலக நாடுகளிலே ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய தலைவர் அவர்களுடைய இந்த நடைபயணம் உங்களை எல்லாம் எழுச்சி கொள்ள செய்து வருகிற சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு நல்ல ஆட்சியை தமிழக மக்களுக்கு தந்து இந்த மக்களை எல்லாம் கல்வி, வேலைவாய்ப்பு, வேளாண்மை இன்னும் பிற துறைகளிலேயும் முன்னேற்றமடை செய்வதற்கான வகையிலே ஒரு நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி பாடுபட்டு வருகிறது. எனவே வருகிற தேர்தலில் நீங்கள் நம்முடைய தலைவர்களுடைய கைகளை வலுப்படுத்தி வருகிற சட்டமன்ற தேர்தலிலே இந்த கொடியவர்களுடைய ஆட்சியை, இந்த ஊழல் மெலிந்த தில்லுமுள்ளுக்காரர்களுடைய ஆட்சியை அகற்றி நம்முடைய தலைவர் 5 ஆண்டுகள் டெல்லியிலே அமர்ந்து உலக போழும் வகையிலே, உலக தலைவர்கள் எல்லாம் பாராட்டும் வகையிலே ஒரு நல்ல நிர்வாகத்தை தந்த திறன்மிக்க செயலாற்றல் மிக்க நம்முடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே ஒரு நல்லாட்சி அமைந்து நமக்கெல்லாம் நல்ல வாழ்வை ஏற்படுத்துவதற்கான வகையிலே நீங்கள் உறுதுணையாக இருந்து நம்முடைய தலைவரையும் அவர் சார்ந்திருக்கிற இயக்க அமைப்புகளையும் வெற்றி பெற செய்து ஒரு நல்ல ஆட்சி அமைவதற்கு உறுதுணையாக இருப்பீர்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சுகாதாரத்துறையில் தனது சிறந்த செயல்பாட்டால் உலக அளவில் நோபல் பரிசுக்கு இணையான 3 விருதுகளை பெற்ற தலைவர். ஒரு சிறந்த தலைவருக்கு என்னென்ன குணங்கள் வேணுமோ, என்னென்ன தகுதிகள் வேணுமோ அத்தனை குணங்களையும் அத்தனை தகுதிகளும் ஒருங்கே பெற்ற தலைவர். இந்த இந்தியா முழுக்க 90,000 சாராய கடைகளை மூட காரணமாக இருந்த தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார்கள். தலைமுறை காக்க 100 நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று உங்களை சந்தித்து ஒரு நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த நடைபயணத்தின் நோக்கம் பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், மாணவர்கள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள், தொழிலாளர்கள், வணிகர்கள்,
வியாபாரிகள் போன்ற அனைத்து தரப்பு மக்களை நேரிலே சந்தித்து உங்களுடைய உரிமைகளை விழிப்புணர்வு ஏற்படுத்தி உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது, நீங்கள் அதை கேட்டால்தான் உங்களுக்கு கிடைக்கும். வாருங்கள், நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்துவோம். அந்த புரட்சி மூலமாக இந்த கொடுங்கோல் கேடுகட்ட திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று எல்லோரும் சேர்ந்து இந்த திமுகவுக்கு விடை கொடுப்போம் என்ற நோக்கத்திலே 100 நாட்கள் ஒவ்வொரு ஊராக நான் போயிட்டு இருக்கேம்மா. இன்னைக்கு நான் இப்போ நெல்லைக்கு வந்திருக்கிறேன். பாளையங்கோட்டையில நம்ம நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. நேத்து மதுரையில இதே நிகழ்ச்சி, நடைபயணம், பொதுக்கூட்டம், இப்படி ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு ஊராக சென்று மக்களை சந்திக்கின்றேன். குறிப்பாக பெண்களை, தாய்மார்களை, என்னுடைய சகோதரிகளை சந்தித்து நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும், ஒன்று கூட வேண்டும், இந்த பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகின்றேன். ஏன்பா அப்புறம் பண்ணு, அப்புறம் பண்ணு, பொறுமை. இங்கே நெல்லையிலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த 100 நாள் நடைபயண நிகழ்ச்சி, இதை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர்கள் சியோன் தங்கராஜ் அவர்கள், இசக்கிமுத்து அவர்கள், சீதாராமன் அவர்கள், பரமகுரு அவர்கள், சுரேஷ் அவர்கள், எனக்கு முன்பு பேசிய நம்முடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள், பொருளாளர் அருமை சகோதரி திலகபாமா அவர்கள், தலைமை நிலை செயலாளர் செல்வகுமார் அவர்கள், இணை பொதுச் செயலாளர் வைத்தி அவர்கள், உழவர் பேரியக்கத்தின் தலைவர் ஆலயமணி அவர்கள், செயலாளர் வேலுச்சாமி அவர்கள், ராஜசேகரன் அவர்கள், ராமகிருஷ்ணன் அவர்கள், கங்காதரன் அவர்கள், சாமிதுரை அவர்கள், வைரமுத்து அவர்கள், சித்தராஜ் அவர்கள், கஸ்தூரி அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், சண்முகநாதன் அவர்கள், முருகசாமி அவர்கள், டிஎம்டி திருமாவளவன் அவர்கள் நம் கட்சியில இன்று இணைந்து நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று இன்று நம் கட்சியில இணைந்த முனைவர் திருமதி ஷகிலா அவர்கள், முத்து ராமலிங்கம் அவர்கள், முத்து சரவணன் அவர்கள், இரா அன்பழகன் அவர்கள், சேது ஹரிஹரன் அவர்கள், பால் நேரு அவர்கள், எஸ் ஹரிஹரன், குலாம், சுரேஷ்குமார், ராமகிருஷ்ணன் ஐயர், சுப்பிரமணியன், ஹரிகிருஷ்ணன், சுரேஷ், ராஜேஸ்வரி, பாத்திமா, செல்வராஜ், கமலேஷ், ராஜேந்திரன், மோகன் நாடார், முரளி, பிரபாகரன், முருகன், சுடலை, மூக்காண்டி, பிரேம, லோகேஷ், ராமசுப்பு, சஞ்சிதா, விஜி, சங்கரி, முரளி பாஸ்கர், மணி ராமச்சந்திரன், ராமச்சந்திரன், அழகுதுரை, பொன்னிசக்கி, சுப்புராஜ், முருகன், முனீஸ்வரன், விமல் பொன்ராஜ், ஆனந்தராமன், சித்திரை செல்வி, குமார் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகள், தாய்மார்கள், அண்ணன்மார்கள், பெரியோர்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கீங்களா? இதுதான் எனக்கு வேணும். நீங்க நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைங்க படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும், சுயமரியாதையுடன் வாழணும், கௌரவமா வாழணும், சுயமரியாதையா வாழணும், சந்தோஷமா வாழணும். எப்படி சுயமரியாதையுடன் கௌரவமா வாழ முடியும்? ஒரு பக்கம் சாராய கடை இருக்கு, டாஸ்மாக் கடை இருக்குது, மறுபக்கம் தெரு தெருவா கஞ்சா, இந்த போதை பொருள், போதை மாத்திரை, போதை ஊசி, போதை மருந்து வித்துட்டு இருக்கிறான்.
இன்னொரு பக்கம் போனா ரோடு கிடையாது, சாக்கடை, குடிநீர் இல்ல, மின்சாரம் இல்ல, சரியான பள்ளிக்கூடம் கிடையாது, பள்ளிக்கூடத்துல வாத்தியார் கிடையாது, கல்லூரி இல்ல, கல்லூரியில வாத்தியாரும் கிடையாது, ஆசிரியர் கிடையாது, பேராசிரியர் கிடையாது. எங்க போனாலும் லஞ்சம் கொடுக்கணும். கரண்ட் பில் கட்டுறதுக்கு லஞ்சம், புது கனெக்ஷன் வாங்குறதுக்கு லஞ்சம், தண்ணி கனெக்ஷன் வாங்கினா லஞ்சம், ரேஷன் கார்டு வாங்கினா லஞ்சம். இப்படி ஒரு மோசமான ஒரு சூழல். சந்தோஷமா இருக்கீங்களா? இப்ப கேக்குறேன், சந்தோஷமா இருக்கீங்களா? எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இவ்வளோ மோசடிக்கு நடுவுல நீங்க வாழ்ந்துட்டு வர்றீங்க. இதற்கெல்லாம் ஒரு மாற்றம் உங்க கையில தான் இருக்கு. குறிப்பா பெண்கள் உங்க கையில தான் இருக்கு. நீங்க முடிவு பண்ணா போதும். 4.5 ஆண்டு காலம் ஆண்ட திமுக ஆட்சி இன்னொரு 6 மாசம் தான் இருக்கு உங்களுக்கு. 6 மாதத்துல நீங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பெண்களும் முடிவு பண்ணி, ஏன்பா இந்த திமுக மறுபடியும் வரக்கூடாதுப்பா, வந்துட்டானா முடிஞ்சு போச்சுப்பா, இந்த முடிவை நீங்க எடுக்கணும். இந்த முடிவு எடுக்க ஏன் தெரியுமா எடுக்கணும்? முக்கியமா 2 காரணம். இந்த 2 காரணமும் நீங்க வந்திருக்கின்ற என் தாய்மார்கள், என் சகோதரிகள், என் தங்கைகள், தாய்மார்கள்லாம் இந்த 2 காரணம் மனசுல போட்டு வச்சுக்கங்க. ஒரு காரணம், உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம். எப்படி எதிர்காலம்னா, இப்ப இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், இவருடைய அப்பா யாரு? கலைஞர். கலைஞர் முதலமைச்சர் ஆன பிறகு, முதலாக முதலமைச்சர் ஆன பிறகு, அவருக்கு முன்பு தமிழ்நாட்டில் இந்த சாராய கடை இல்ல. சாராய கடை ரொம்ப நாளுக்கு முன்னாடி மூடிட்டாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமா சாராய கடை தமிழ்நாட்டில் இல்ல. என்னைக்கு கலைஞர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா வந்தாரோ அன்னைக்கு சாராய கடை திறந்தார். எவ்வளவு மோசடி இல்ல. திமுகவை தொடங்கினது அண்ணா அவர்கள். அண்ணா முதலமைச்சரா இருந்தார், 2 வருஷம் இருந்தார். ஆனா அண்ணா இருக்கிறப்போ சாராய கடை திறக்கல. சாராய கடை திறக்க கூடாதுன்னு அண்ணா சொன்னார். ஆனா அண்ணா 2 வருஷத்துல இறந்துட்டார் முதலமைச்சர் ஆன பிறகு. இறந்த உடனே அடுத்தது கலைஞர் முதலமைச்சரா வந்தார். வந்த உடனே என்ன பண்ணாரு? எது திறக்கிறோமோ இல்லையோ, ரேஷன் கடை திறக்கிறோமோ இல்லையோ, சாராய கடை திறந்துட்டார். திறந்து உங்களுடைய தாத்தா, உங்களுடைய அப்பா, உங்களுடைய வீட்டுக்காரரு, உங்களுடைய பிள்ளைங்க, உங்களுடைய சித்தப்பா, உங்களுடைய பெரியப்பா, உங்களுடைய பேர பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு என்ன நிலையில இருக்கிறாங்க? மது இல்லாம இருக்க முடியாது. அப்படிதானே? உண்மைதானே நான் சொல்றது? எல்லார் வீட்லயும் இதேதான். தமிழ்நாட்டில் எல்லா குடும்பத்திலையும் இதேதான். இதற்கு காரணம் யாரு? புள்ளார் சுழி போட்டது யாரு? ஸ்டாலின் அவங்க அப்பா கலைஞர். இப்போ ஸ்டாலின் அவர்கள் அதற்கு மேலே ஒரு படி மேல போயிட்டாரு. இப்போ கலைஞர் சாராய கடை திறந்துட்டாரு. ஸ்டாலினால இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் ஆட்சி காலத்துல கஞ்சா கடையை திறந்துட்டாங்க. அதிகாரப்பூர்வமா இல்ல. கஞ்சா மட்டும் இல்லம்மா, கஞ்சாவை விட மோசமான போதை பொருட்கள், இந்த காக்கேன், ஹெரோயின், அபின், மித்தைல் ஆம்பிட்டமின், எல்எஸ்டி, இப்படி எல்லாம் மோசமான போதை பொருட்கள் அமெரிக்காவில தான் அதெல்லாம் கிடைக்கும். வெள்ளக்காரன் தான் அதை பயன்படுத்துவான். ஆனா அமெரிக்காவை விட அதிக போதை மாத்திரை, போதை ஊசி, போதை பவுடர், போதை சாக்லேட், போதை எண்ணெய் எல்லாமே தமிழ்நாட்டில் இன்னைக்கு தெரு தெருவா கிடைக்குதுமா. தெரு தெருவா. நெல்லையில மட்டும் கிடையாதுங்க, பாளையங்கோட்டையில மட்டும் இல்ல, ஊர்ல கிராமத்துல கிடைக்குது. அதை பயன்படுத்துறான். யாரு பயன்படுத்துறானுங்க? இந்த பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க. ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கஞ்சா சாக்லேட் சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடம் போய் உட்கார்ந்து இருக்கிறான், முறைச்சுன்னு இருக்கிறான் வாதியாரை பார்த்து. வாதியாரு கேள்வி கேட்டா முறைக்கிறான். வாதியாருக்கு தெரியல என்னன்னு, அவங்க பெற்றோருக்கும் தெரியல என்னன்னு. இப்ப குடிச்சிட்டு வந்தா வீட்டுல தெரியும், நாத்தடிக்கும், ஒரு மாதிரி தடுமாறுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனா இந்த போதை மாத்திரை, போதை ஊசி, போதை பவுடர் போட்டானா தெரியாது. நேரா வருவான், சாதாரணமா வருவான், சாப்பிடுவான், படுப்பான், தூங்கிட்டு போவான், நான் வரேன்னு சொல்லிட்டு போயிடுவான். அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியறதுக்கு 2 வருஷம் ஆகும், 1 வருஷம் ஆகும். 1 வருஷத்துக்குள்ள அவன் உடம்பு எல்லாம் கூழி குறுங்கி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவனை மீட்டெடுக்க முடியாது. இந்த ஆபத்து தான்
தமிழ்நாட்டுல எல்லா குடும்பத்திற்கும் இருக்கு. உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இதுல விழக்கூடாது. அந்த ஆதங்கம் தான் எனக்கு. இன்னைக்கு நான் நடைபயணம் ஏன் பண்றேன்? உரிமை மீட்க, தலைமுறை காக்க. தலைமுறைனா யாரு? உங்க பிள்ளைங்க, உங்க பேர பிள்ளைங்க தான் தலைமுறை. அவங்கள காப்பாற்றுவதற்காகத்தான் நான் நடந்துட்டு வரேன். இப்போ ஊரா போயிட்டு வரேன். நான் இங்க ஓட்டு கேட்க வரல. ஆட்சி மாற்றம் வேண்டும். ஆட்சி மாற்றம் வந்தால்தான் உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். அந்த ஆதங்கம் எனக்கு இருக்கு. இன்னைக்கு அந்த போதை பழக்கத்துக்கு அடிமை ஆக இல்லைன்னா கூட நாளைக்கு வரலாம். எந்த சூழலும் தெரியாது உங்களுக்கு. நாளைக்கு அப்படி சூழல் மாறலாம். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். கேடுகட்ட ஆட்சி நடக்குது. மானங்கட்ட ஆட்சி நடக்குது. கேடுகட்ட ஆட்சி. நிர்வாகம் தெரியாத, கையாலாகாத ஒரு திமுக ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில். வீட்டுக்கு அனுப்புங்க. இரண்டாவது காரணம், முதல் காரணம் உங்க பேர பிள்ளைங்க, உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம். ஏன்னா இங்க சகடத்தமா வித்துட்டு இருக்கிறானுங்க எல்லாம். இரண்டாவது காரணம் உங்கள் பெண் பிள்ளைகள். உங்க பெண் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கு பெண்கள், பெண் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனா பத்திரமா வருமானு அம்மாக்கள் காத்துட்டு இருக்குது எனக்கு தெரியும். ஐயோ ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, ஏதாவது ஆயிடுமா? காலேஜ் படிக்க போதே எப்படி பத்திரமா வருமா, திரும்பி வருமா? இல்ல வேலைக்கு போயிட்டு வருது, எப்படா வரும்? 6 மணி ஆயிடுச்சு, ஐயோ பயமா இருக்குது. எல்லா தாய்மார்களும் இன்னைக்கு வீட்டுல பயத்தோட தான் இருக்கின்றார்கள் பெண் பிள்ளைகளை பத்தி. ஏன் தெரியுமா? இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது தமிழ்நாட்டில். இது ஏதோ நான் சொல்லணும்னு நான் சொல்லல, உண்மையை நான் சொல்றேன். நான் நீங்க பேப்பர்ல படிக்கிறது, டிவியில பாக்குறது எல்லாம் வெறும் 5% தான். 100 பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், அதுல 5 பிரச்சனை தான் நீங்க படிக்கிறதும் பாக்குறதும். 95 பிரச்சனைகள் வெளியிலே வராது. 4 வயசு குழந்தைய கடத்திட்டு போய் அதுக்கு எடுக்கிறான், பாலியல் வன்கொடுமை செய்யறான். 8 வயசு குழந்தை அன்னைக்கு கும்மிடி பூண்டி பக்கத்துல ஆரப்பாக்குன்னு ஒரு கிராமம், 8 வயசு குழந்தை பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு பாட்டி வீட்டுக்கு போகுது. அத ஒருத்தவன் கடத்திட்டு போயிட்டு அப்படியே அந்த குழந்தைய பார்த்தாலே கொத்தரி வச்சிருக்கு. 8 வயசு பிஞ்சுமா. அந்த அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க, கேஸ் எடுக்கல போலீஸ். அதுக்கப்புறம் நாங்க கட்சிக்காரங்க பாட்டாளி மக்கள் கட்சி அங்க போய் சொல்லி அப்பதான் கேஸ் எடுக்கிறாங்க. கேஸ் எடுத்துட்டு அமைதியா இருக்கிறாங்க போலீஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம பொருளாளர் திலகபாமா அந்த அம்மாட்டு சொன்னேன், நீ நேரா போங்க, அங்க போய் உட்காருங்க, தகராறு பண்ணுங்க, பிரச்சனை பண்ணுங்க. அவங்க போனாங்க, நேரா போனாங்க, போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உட்கார்ந்தாங்க. கைது பண்ணலனா இங்க இருந்து நான் போக மாட்டேன் அப்படி சொன்ன பிறகுதான் போலீஸ்ல 5 டீம் 6 டீம் 7 டீம்னு போட்டாங்க. 3 வாரத்துக்கு பிறகுதான் ஒருத்தனை பிடிக்கிறாங்க. எங்க பிடிக்கிறான்? ஆந்திராவில் பிடிக்கிறான். அவன் யாருன்னா அசாம்காரன். அவனை பிடிச்சிட்டு வந்து விசாரணை பண்ணா அவன் என்ன சொல்றான், ஆந்திராவில் வேலை செய்யறானா, திங்கக்கிழமை புதன், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாள் அங்க ஆந்திராவில் வேலை செய்வானா, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தமிழ்நாட்டுக்கு போயிடுவானா. அதுக்கு பார்டர் தான். இந்த பக்கத்துல 25 கிலோமீட்டர் தாண்டா தமிழ்நாடு எல்லை. எதுக்கு தமிழ்நாடு போறானா? அவன் சொல்ற காரணம், தமிழ்நாட்டுக்கு போனதான் அங்க கஞ்சா, போதை மாத்திரை, போதை ஊசி, சாராயம் எல்லாத்துலயும் கிடைக்கும். அதுக்காக தான் நான் தமிழ்நாட்டுக்கு போவேன்னு ஒருத்தவன் ஒரு மனித மிருகம் சொல்றான். இப்படிதான் இவர்கள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி எத்தனையோ மனித மிருகங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். கையாலாகாத ஆட்சி இது. காவல்துறை யார்கிட்ட இருக்கு? இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் நிர்வாகத்தை, நேரடி நிர்வாகம் முதலமைச்சர் ஸ்டாலின். இப்போ ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இருப்பாங்கம்மா. நிதித்துறைக்கு ஒரு அமைச்சர், கல்வித்துறைக்கு ஒரு அமைச்சர், சுகாதாரத்துக்கு ஒரு அமைச்சர், வேளாண் துறைக்கு ஒரு அமைச்சர், சுற்றுச்சூழலுக்கு ஒரு அமைச்சர், வனத்துறைக்கு ஒரு அமைச்சர். காவல்துறைக்கு யார் அமைச்சருக்குன்னா முதலமைச்சர் தான் காவல்துறைக்கு அமைச்சர். இன்னைக்கு
அப்ப முதலமைச்சர் தான் இன்னைக்கு காரணம். இந்த 4 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 15 வயசு, 16 வயசு, சென்னையில அண்ணா பல்கலைக்கழகம், உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகம், அங்க எத்தனையோ பெண்களை ஒரு மனித மிருகம் தினம் தினம் கெடுத்துட்டு இருந்தான். அவன் பிடிபட்டான். அவன் யாருன்னு பார்த்தா திமுக கட்சிக்கார். போன வாரம் திருவண்ணாமலையில ஆந்திராவில இருந்து ஒரு அம்மா, ஒரு பொண்ணு, அந்த அம்மாவுடைய அண்ணன் 3 பேர் ஆந்திராவில இருந்து வராங்க. திருவண்ணாமலை கோயிலுக்கு வராங்க. காவல்துறையில அந்த வண்டியை நிறுத்தி செக் பண்றாங்க. செக் பண்ணி அந்த டிரைவரை, அந்த அண்ணனை, நீ போ, நாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போய், யாரு 2 போலீஸ்காரர் கூட்டிட்டு போய் அம்மா முன்னாடியே அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம். போன வாரம் என்னையா இது தமிழ்நாடு? அதெல்லாம் என்னையா நிர்வாகம் நடக்குதுங்க? என்னையா ஆட்சி நடக்குது? அதிமுக ஆட்சி காலத்துல குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், அதாவது கடைசியில 2021 பாத்தீங்கன்னா 4500 குற்றங்கள். இன்னைக்கு திமுகவில் 7100 குற்றங்கள். யாருக்கு? குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். பாஸ்கோன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சட்டத்துல பார்த்தா ஆண்டுக்கு ஆண்டு அதிகமா. ஏன்னா இப்படி ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது திமுக. இப்ப நீங்க கேட்கலாம், சரி இதுக்கும் முதலமைச்சருக்கும் என்ன பண்ணுவாரு? இதுக்கும் திமுக ஏன் எங்கேயுமே நடக்கலையா குற்றம்? குற்றம் நடக்குது, இங்க அதிகமா நடக்குது. அது ஏன் நீங்க நடக்க வைக்கிறீங்க? இங்க நான் சொன்ன குற்றங்கள் எல்லாமே என்ன ஆச்சு தெரியுமா? அந்த குற்றவாளிகள் மனித மிருகம் ஒண்ணு சாராயத்தை குடிச்சா, இல்ல கஞ்சா போதை மாத்திரை பயன்படுத்தி தான் இந்த மிருகம் ஆயிட்டான். அப்போ நீ என்ன செய்யணும்? இதெல்லாம் விற்காம பாத்துக்கணும் இல்ல? நீ விற்காம பாத்துக்கணும் இல்ல? காவல்துறைக்கு நீ தானே பொறுப்பு, நீ தானே முதலமைச்சர். ஒரு முதலமைச்சர் அவருடைய மண்ணில் உள்ள பெண்களை காப்பாற்ற முடியும்னா உனக்கு எதுக்கா பதவி? உனக்கு எதுக்கா ஆட்சி? உனக்கு எதுக்கா அந்த நிர்வாகம்? விட்டுட்டு போக வேண்டியதானையா? உன் மண்ணில் இருக்கிற பெண்களை உன்னால பாதுகாக்க முடியலனா நீலாம் எதுக்கா? உனக்குலாம் முதலமைச்சர் பதவி எதுக்கு உங்களுக்குலாம்? நியாயமா நான் கேட்கிறேன், சரியான கேள்வி நான் கேட்கிறேன். உன்னால முடியலன்னா போங்க, விட்டுட்டு போங்க. எங்க கிட்ட கொடுங்க, எங்ககிட்ட ஒரு 6 மாதம் தமிழ்நாட்டுடைய நிர்வாகத்தை 6 மாதம் கொடுங்க. தலைகீழா என்னால மாத்த முடியும் தமிழ்நாட்டை. இது நான் சும்மா வார்த்தைகளை நான் சொல்லலாமா? முதல் நாள் நான் கையெழுத்து போடுவேன், தமிழ்நாட்டில் அத்தனை டாஸ்மாக் கடை மூடு. தைரியமா போடுவேன் நான். தைரியமா என்னால மட்டும்தான் முடியும், வேற யாரால முடியாது. தைரியமா என்னால போடுவேன். அடுத்தது இந்த கஞ்சா, இந்த போதை பொருட்கள் எல்லாம் என்னால ஒரு வாரத்துல ஒழிக்க முடியும். ஒரே வாரத்துல என்னால ஒழிக்க முடியும். ஒரே வாரம் தான். என்னடா இவன் வசனம் பேசணும்னு நினைச்சுக்காதீங்க, என்னால நிச்சயமா முடியும். எனக்கு அந்த தைரியம், அந்த வைராக்கியம், அந்த கோபம் என் மனசுல இருக்கு, அந்த ஆத்திரம் என் மனசுல இருக்கு. ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள் நான் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை எஸ்பியும் நான் வர வைப்பேன். தமிழ்நாட்டில் சென்னை உட்பட 38 மாவட்டம் இருக்கு. சென்னையில கமிஷனர், திருநெல்வேலி கமிஷனர், எஸ்பி எல்லாரையும் வர வச்சு நான் சொல்லுவேன், இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுக்கறேன். உங்க எல்லையில ஒரு வாரத்துக்கு பிறகு யாராவது ஒரு கஞ்சா பொட்டலம், ஒரு போதை மாத்திரை, போதை ஊசி எங்கேயாவது வித்தாங்க, பயன்படுத்துறாங்கன்னா உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். எஸ்பியை கூப்பிட்டு சொல்லுவேன் நான். எஸ்பியும் என்ன பண்ணுவார்? அடுத்த நாள் அவர் மீட்டிங் போடுவார். டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டு, என் வேலை போயிடும். நாளைக்கு எங்கேயாவது உன் எல்லையில யாராவது வித்தாங்கன்னா உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு சொன்னா காவல்துறைக்கு தெரியாம ஏதாவது விற்க முடியுமா? ஒரு பொட்டலும் விற்க முடியாது. இது பண்ண முடியாதாமா முதலமைச்சரால? அதுக்கு தைரியம் வேணும், அந்த கோபம், அந்த உணர்வு வேணும். நம்முடைய பெண்களுடைய வாழ்க்கை
இளைஞர்களுடைய வாழ்க்கை, அடுத்த தலைமுறை வாழ்க்கைன்னு அந்த ஆதங்கம் வேணும். அந்த ஆதங்கம் எனக்கு இருக்கு, அந்த உணர்வு எனக்கு இருக்கு. திமுக அடுத்த தேர்தலில் திட்டமிடுறான், ஆனா நானு அடுத்த தலைமுறை எப்படி இருக்கணும்னு நான் திட்டமிட்டு இருக்கிறேன். திமுகவுடைய ஆதங்கள்லாம் அடுத்த தேர்தல் எப்படி ஜெயிக்கலாம், எப்படி காசு கொடுக்கலாம். ஏமா மூட்டை எடுத்துட்டு வருவான். என்ன மூட்டை? உப்பு மூட்டையா, சர்க்கரையா, அரிசியா? என்ன மூட்டை? பண மூட்டை எடுத்துட்டு வருவான். ராத்திரில வருவான், 1:30 மணிக்கு 2 மணிக்கு கதை தட்டுவான், கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு விடுவிடா கொடுப்பான். இந்த வச்சுக்கோ. அதெல்லாம் இப்போ தைரியமா கொடுக்கறான், பகல்லே கொடுக்கறான். வந்து அது கொடுக்க வேண்டாம், வாங்கன்னு சொன்னா நீங்களே போய் வாங்கிடுவீங்க. தெரியுது எனக்கு. அதுல போன் பண்ணி, ஐயா என் வீட்டுல 4 ஓட்டு இருக்கு, நீ என் வீட்டுக்கு வரல, எப்ப வர? தெரியுதானே? அதெல்லாம் தான் நடக்குது. நீ என்ன பண்ணுவ? இப்ப ஜிபே வேற. வெளியூருக்கு போயிட்டேன், எனக்கு ஜிபே அனுப்பிச்சு விடு. அதுல என்ன பண்றீங்க நீங்க? சரி வாங்கிட்டோம், காசு வாங்கிட்டோம், 2 ஓட்டு இவனுக்கு போட்டலாம், 2 ஓட்டு அவங்களுக்கு போட்டுடலாம். இப்படி எல்லாம் மாறிட்டு வருதுமா, மாறிட்டு வருது. உங்களாலதான். உங்களுக்கு 2000 பெருசா, உங்க பிள்ளை வாழ்க்கை பெருசா, உங்க பொண்ணு வாழ்க்கை பெருசா? அது ஞாபகம் வச்சுங்க. இந்த தேர்தல் வந்த நேரத்துல அது தயவு செய்து ஞாபகம் வச்சுங்க. 2000 ரூபாய் அது பெருசா இல்ல, உன் பொண்ணு வாழ்க்கை பெருசா, உன் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம் பெருசா? இதை நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கோபம் உங்களுக்குள்ள அப்படியே அடங்காது. 6 மாசம் இருக்கு. இன்னைக்கு நீ முடிவு பண்ணது என்ன? யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை இன்னைக்கு நீங்க எடுங்க. இன்னைக்கு எடுங்க. திமுக யார் வரக்கூடாது? திமுக யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. திமுக வரக்கூடாது. அந்த நீங்க இன்னைக்கு தெளிவா அந்த முடிவு எடுத்து, திமுக வரக்கூடாதுப்பா, அவ்வளவுதான்ப்பா, அந்த முடிவை நீங்க இன்னைக்கு எடுக்கணும். எவ்வளவு காரணங்கள் இருக்கு திமுக வரக்கூடாது. எனக்கு முன்பு பேசினாங்க, சொன்னாங்கல்ல, நான் 5 ஆண்டு காலம் டெல்லியில அமைச்சரா பணியாற்றினேன், சுகாதாரத்துறை அமைச்சர், ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இந்த 5 ஆண்டு காலத்துல இந்தியாவில் உள்ள கிராமத்தில் உள்ள சுகாதாரத்தை எப்படி மேம்படுத்தலாம், எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்தன. எனக்கு அப்ப வயசு 35. அப்பதான் முதல் போறேன் டெல்லி. ஆனாலும் கடுமையா வேலை செஞ்சு உலகம் முழுவதும் இருக்கிற திட்டங்கள் எல்லாம் பார்த்து தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் ஒரு திட்டம் கொண்டு வந்தேன். அந்த திட்டம் உலகத்தில் மிகப்பெரிய சுகாதார திட்டம் என்று ஐநா சபை பாராட்டி இருக்கிறது. ஐநா சபை பாராட்டி இருக்கிறது. ஐநா சபை பொதுச் செயலாளர், அன்றைய பொதுச் செயலாளர் பான் கி மூன் ஒருத்தர் நேரடியாக வந்தாரு, டெல்லிக்கு வந்தாரு. புரோட்டோகால் வந்து அவர்தான் பிரதமரையும் ஜனாதிபதி அவரு போய் பார்ப்பாரு, மற்றவங்களும் அவரை போய் பார்ப்பாங்க. ஆனா அதை மீறி அவர் என்ன பார்த்து, ஏன் அலுவலகத்துக்கு வந்து என்ன பார்த்தாரு, வந்து பார்த்துட்டு சொன்னாரு, நான் இங்க வந்தது அன்புமணி ராமதாஸை பாராட்டுவதற்காக நான் வருகை தந்திருக்கிறேன். பொது சுகாதாரம் மற்றும் புகையிலை எதிர்ப்புக்காக இன்று உலக அளவிலே மிகப்பெரிய ஒரு சாம்பியனாக இருக்கிறார் என்று சொன்னார். ஏன்னா நிறைய திட்டங்கள் உங்களுக்காக நான் கொண்டு வந்தேன் அமைச்சரா இருந்த நேரத்தில். இன்னைக்கு 108 ஆம்புலன்ஸ் நீங்க பாத்திருக்கீங்களா? எல்லாம் பாத்திருக்கீங்களா? யாராவது பார்க்காதவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். 108 ஆம்புலன்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க. இந்த 108 ஆம்புலன்ஸ் இந்தியாவுக்கே கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு கொண்டு வந்தவன் நான் தான். இது கொண்டு வரதற்கு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் திட்டமிட்டு இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தேன். திமுக காரனை கேட்டா கலைஞர் திட்டம் சொல்லுவான், போய் சொல்லுவான். கலைஞர் அப்ப முதலமைச்சரா இருந்தார். இதே திட்டம் கர்நாடகாவில் ஓடுது, இதே திட்டம் ஆந்திராவில் ஓடுது. ஆந்திராவில் அப்ப கலைஞர் முதலமைச்சரா இருந்தாரா? அப்ப எப்படி ஆந்திராவில் ஓடுது, எப்படி மகாராஷ்டிராவில் ஓடுது, குஜராத்ல எப்படி ஓடுது, ராஜஸ்தான்ல எப்படி ஓடுது? நான் அப்போ மத்திய அமைச்சரா இருந்தேன். இந்தியாவுக்கு முழுக்க எல்லாம் இந்த திட்டத்தை 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்த அந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கு பிறகு எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஏன்னா அந்த திட்டம் வருவதற்கு முன்பு கிராமத்துல ஒரு பிரசவ வழியில ஒரு சகோதரி துடிச்சிட்டு இருக்கிறோம். 2 மணி விடிய 2 மணி 3 மணிக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ பஸ் இருக்காது, வண்டி இருக்காது. ஏமா தண்ணியை சுடு தண்ணி வயிற்றுல ஊத்தி கொஞ்சம் பொறுத்துக்கோ. காலையில 6 மணி பஸ் இருக்குது, 7 மணிக்கு பஸ்.
இல்ல எப்படியாவது அவசரமா கிராமத்திலேயே ஏதாவது பிரசவம் பார்ப்பீங்க, ஒண்ணு குழந்தை இருக்கும் இல்லாட்டி அம்மா இருக்கும். இதெல்லாம் நடந்தது. ஆனால் என்னைக்கு இந்த அன்புமணி ராமதாஸ் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தோனோ, ஒரே ஒரு போன், இலவச போன் பண்ணா 10 நிமிஷத்துல உங்க வீட்டுல வந்து அந்த பெண்ணை பிரசவத்துக்கு கூட்டிட்டு போய் இலவசமா கூட்டிட்டு அம்மாவையும் பொண்ணையும் காப்பாத்தி திருப்பி வீட்டுல வந்து கொண்டு வர திட்டம் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தவன். இதுதான் திட்டம், இதுதான் உண்மையான திட்டம், உங்களுக்கு பயன்படுகின்ற திட்டம் இதுதான். ஆனா இவங்களும் கொடுக்கறாங்க. திமுக என்ன கொடுக்கறான்? உரிமை தொகை. நம்ம என்ன உங்களுக்கு உரிமை கிடைச்சிருச்சா? 1000 ரூபாயில உங்களுக்கு உரிமை கிடைச்சிருமா? உரிமை வந்துருச்சாமா உங்களுக்கு எல்லாம்? 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்கப்பா. ஐயோ 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. எவ்வளவுமா? 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அதுக்கு பேர் என்னன்னா உரிமை தொகையா? என்ன உரிமை? உங்களை கையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு உரிமை இருக்கா? இல்ல உங்களுக்கு ரோட்ல போய் குடிச்சிட்டு கஞ்சா போட்டு விசில் அடிச்சு கிண்டல் பண்ற உரிமை, அந்த உரிமை தொகையா? இல்ல உங்க வீட்டுக்காரனுக்கு இல்ல தாத்தாவுக்கு உங்க அப்பாவுக்கு சாராயம் வைக்கிற உரிமை, அந்த உரிமை தொகையா? 1000 ரூபாய் கொடுத்துட்டு இவங்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுக்காக இந்த திட்டத்தை திமுக கொண்டு வர. உரிமை தொகை நான் கொண்டு வந்தது உங்க உயிரை காப்பாற்றுற திட்டம் 108 ஆம்புலன்ஸ். இன்னொன்னு கூட நான் கொண்டு வந்தேன். பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாதுன்னு சட்டத்தை கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். அது என்ன தெரியுமா? இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு முன்பு நீங்க ஏதாவது பஸ்ல போறீங்க இல்ல ட்ரெயின்ல யாராவது போறீங்கன்னா சிகரெட் பிடிப்பான், பீடி பிடிப்பான். இல்ல நீங்க சினிமா தியேட்டர் சினிமா பாக்குறீங்கன்னா வெளியில வந்துட்டா அவ்வளோ புகை இருக்கும், ஞாபகம் இருக்குதா? இல்ல நீங்க எங்கேயாவது ஒரு ஹோட்டல் போய் சாப்பிடுறீங்க, இல்ல எங்கேயாவது ஆபீஸ் போறீங்க, இல்லாட்டி எங்கேயாவது ஒரு மால் எங்கேயாவது போறீங்கன்னா சிகரெட் உள்ள பிடிப்பானுங்க, ஆபீஸ்க்குள்ள சிகரெட் பிடிப்பானுங்க. ஆனா இன்னைக்கு யாராவது பஸ்ல சிகரெட் பிடிப்பாங்களா? இல்ல. ட்ரெயின்ல இல்ல, ஆபீஸ்ல இல்ல, சினிமா தியேட்டர்ல இல்ல, ஆபீஸ் கவர்மெண்ட் ஆபீஸ்ல, தனியார் ஆபீஸ்ல, மால் எங்கேயுமே சிகரெட் பிடிக்க முடியாது, பீடி பிடிக்க முடியாது. இந்த சட்டத்தை யார் கொண்டு வந்தா? இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தார். அப்போ இந்தியாவிலே தைரியமா இந்த சட்டத்தை நான் கொண்டு வரேன். தமிழ்நாட்டில் என்னால சாராயத்தை ஒழிக்க முடியாதா? கஞ்சாவை ஒழிக்க முடியாதா? இந்த போதை பொருட்களை ஒழிக்க முடியாத? என்னால நிச்சயமா முடியும். எனக்கு அதிகாரம் கிடைச்சதுன்னா என்னால முடியும். அந்த தைரியம் எல்லாமே இருக்கு எனக்கு. ஆனால் அந்த கையெழுத்து போடுற அதிகாரம் மட்டும் இல்ல. அது நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிடமே இந்த சாராயத்தையோ இந்த கஞ்சா போதை பொருட்களை ஒழிச்சு உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள், உங்க பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாவலனாக இருப்பேன் நான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க பெண்கள் நீங்க அவசியமா நீங்க புரிஞ்சுக்கணும். முக்கியமானது அந்த தைரியம் எனக்கு இருக்கு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, அந்த திட்டங்கள் என்கிட்ட இருக்குது. எவ்வளவு திட்டங்கள் இருக்கு என்கிட்ட இருக்குது. ஆனா இந்த திமுக பொய்ய சொல்லி சொல்லி சொல்லியே ஏமாத்தி 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 நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுடைய நகை கடன் தள்ளுபடி. எத்தனை பேருமா நகையை வச்சிங்க? திமுக நம்பி காதல இருக்கிறது, கழுத்துல இருக்கிறதெல்லாம் 5 பவுன் எப்படியாவது மூட்டலாம்ப்பா, எப்படியாவது திருப்பி கொடுத்துடுவாங்கன்னு அந்த நம்பிக்கையில நீங்க வச்சீங்களே. எவ்வளோ பெரிய ஒரு பித்தலாட்டம், ஒரு ஏமாற்று. எத்தனை வாக்குறுதிகள் திமுக உங்களுக்கு கொடுத்தாங்க. நகை கடனை நாங்க வந்தா உடனே தள்ளுபடி பண்ணுவோம். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வாங்கி படிக்கிறதுக்கு வாங்கின கல்வி கடனை நாங்க தள்ளுபடி பண்ணுவோம். விவசாய கடனை நாங்க தள்ளுபடி பண்ணுவோம். நாங்க நீட்டு தேர்வை ஒரே வாரத்துல நாங்க ரத்து பண்ணுவோம். பண்ணானுங்களா? 4.5 வருஷம் ஆயிடுச்சு. நாங்க மாசம் மாசம் நாங்க கரண்ட் பில் எடுப்போம். இதுல என்ன தெரியுமா முக்கியமா நீங்க நினைக்க வேண்டியது? இப்போ உங்க கரண்ட் பில் 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறாங்க. 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறதுனால அந்த ஸ்லாப் இருக்குது. 100 யூனிட், 500 யூனிட், 1000 யூனிட் ஸ்லாப் இருக்குது. அதுக்கு மேல போச்சுன்னா அப்படியே 2 மடங்கு ஆயிடும். நீங்க மாசம் மாசம் எடுத்துட்டா அந்த ஸ்லாபுக்கு மேல போவாது. அப்ப நீங்க குறைவா கரண்ட் பில், இப்ப நீங்க 2000 ரூபாய் கரண்ட் பில் கட்டினீங்கன்னா மாசம் மாசம் எடுத்தீங்கன்னா இப்ப நீங்க அதுல 800 ரூபாய் தான் நீங்க கட்டுவீங்க ஒரு மாசத்துக்கு. இல்ல 700 ரூபாய் கட்டுவீங்க ஒரு மாசத்துக்கு. உங்களுக்கு கிட்டத்தட்ட 300 ரூபாய் 400 ரூபாய் குறையும். இத திமுக காரன் நாங்க ஆட்சிக்கு வந்தா மாசம் மாசம் கரண்ட் பில் எடுப்போம், அது ஒரு ஏமாத்து. இன்னைக்கு கேட்டா
நான் கேட்டேன் ஏன் எடுக்கலன்னு கேட்டா அதுக்கு ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வந்தாதான் நாங்க எடுப்போம். ஸ்மார்ட் மீட்டர் எப்பயா வரும்னு கேட்டா 3 வருஷம் ஆகும். அப்ப எதுக்கியா நீ சொன்னா நாங்க சொல்லுவோம். மக்கள் நம்பிட்டாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இப்படி தெனாவட்ல பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க திமுக காரங்க. இதெல்லாம் நீங்கள் சிந்திங்க. இன்னைக்கு காலையில நான் தாமிரபரணி ஆத்துக்கு போனேன். நேத்து மதுரையில வைகை ஆத்துக்கு போனேன். ஏன் ஆத்துக்கு போனேன்? பார்க்கறதுக்கு போனேன். நான் நேத்து வைகை ஆத்துல வைகை ஆறுன்னு இல்ல, வைகை சாக்கடை பார்த்தேன். சாக்கடையா மாறிடுச்சு. வைகையில யார் இறங்குவா? வைகையில அழகர், கல்லழகர். அவர் கூட 5 லட்சம் பேர் இறங்குறாங்க உள்ள. எதுல இறங்குறாங்க? சாக்கடையில. அந்த ஆறு சாக்கடையா மாறிடுச்சு. நாத்தடிக்குது. எல்லா கழிவும் அதுலதான் கொட்டுது. அதுல இறங்கினா இருக்கிற கிருமி, இருக்கிற நோய் எல்லாம் அதுலதான் வருது. அதேதான் இன்னைக்கு நான் தாமிரபரணியில பார்த்தேன். நீங்க எல்லாமே இங்க இருக்கிறவங்க எல்லாமே தாமிரபரணி தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. தாமிரபரணி ஆறு தமிழ்நாட்டுல 35-36 ஆறு ஓடுது, பெரிய ஆறுகள். அதுல ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு வற்றாத ஜீவநதி யாரு? எந்த நதி? நம்ம தாமிரபரணி. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணே. 36 ஆத்துல ஒரே ஒரு ஆறு தான் வருஷம் முழுவதும் தண்ணி ஓடிட்டு இருக்கு. எந்த ஆறு? நம்ம ஆறு தாமிரபரணி. நம்ம ஊர்ல தொடங்கி, நம்ம ஊர்ல பாபநாசம் அணையில இருந்து கீழே பார்த்தா தாமிரபரணி தொடங்குது. புன்னக்காயல், தூத்துக்குடி மாவட்டத்தில் புன்னக்காயல். இதுல இந்த தாமிரபரணி ஆத்து எனக்கு அத்துப்படி. அது கேப்பீங்க, என்னடா இவன் சென்னையில இருக்கிறவன் தாமிரபரணிக்கும் அன்புமணிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த தாமிரபரணிக்கு நான் பல ஆண்டுகளாக நான் இங்க வரைய தந்து தாமிரபரணியை காப்பாத்தணும்னு எத்தனையோ போராட்டம் நடத்திருக்கேன். கருத்தரங்கம் நடத்தினேன், பொதுக்கூட்டம் நடத்தி இருக்கிறேன், நடைபயணம் நடத்தினேன். இப்ப நான் நடந்துட்டு வரேன்ல தமிழ்நாடு முழுவதும் உரிமைகளுக்காக. அதே போன்ற தாமிரபரணிக்காக நான் 2 நாள் நடந்தேன். நான் எங்க நடந்தேன்? பாபநாசத்துல தொடங்கினேன். அங்க அம்பாசமுத்திரம், சேரன்மாதேவி, அப்புறம் திருநெல்வேலி, இப்படி எல்லாம் நடந்து புன்னகாயில் வரைக்கும் 2 நாள் நடந்து போனேன். நான் நோட்டீஸ் கொடுத்து தாமிரபரணியை காப்பாற்றணும்னு. எப்போ? 2016 ஜூலை 1-2. ஆனா இன்னைக்கு அதை விட மோசமா இருக்கு. தாமிரபரணியை காப்பாற்ற முடியல. இன்னைக்கு காலையிலோட நான் ஆத்துல போய் பார்த்தா, இங்க நம்முடைய நெல்லையில் உள்ள திடக்கழிவுனா என்ன தெரியுமாமா? நீங்க குளிக்கிற பாத்ரூம்ல குளிக்கிறீங்க இல்ல, உங்க சமையல் அந்த கழிவு மட்டும் இல்ல, அதோட மோசம். அந்த பாத்ரூம், அந்த கழிவு எல்லாம் நேரடியா எங்க போகுது? தாமிரபரணிக்கு போகுது. இதுக்கு கீழே இருக்கிறவங்க அதான் குடிக்கிறாங்க, அதான் விவசாயம் பண்றாங்க, அதான் ஆடு மாடு எல்லாம் குடிக்குது. அப்போ என்ன நிலையில் இருக்கு? எப்படிப்பட்ட ஆறுமா அது? ஆறு இயற்கை கொடுத்த வரம், வரம், வரம். நான் சென்னையில இருக்கிறேன், சென்னைக்கு தெரியும். கூவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூவம் ஆறு. நம்ம கூவம் கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? தெரியலையா? எப்படிமா தெரியாம இருக்குது? பாத்திருக்கீங்களா? எப்போ? எப்போ நீங்க சரி, நீங்க மெட்ராஸுக்கு நீங்க எப்போ போனீங்க முதல்ல? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிருப்பீங்களா? அப்ப போயிருக்கீங்க. அப்ப கூவம் ஆறு 30 வருஷத்துக்கு முன்னாடி கூவம் ஆறு வந்து அதுலதான் அந்த தண்ணி எடுத்து கோயில்ல பூஜை பண்ணுவான். மீன்லாம் இருக்கும், அந்த தண்ணி தான் குடிப்போம். இன்னைக்கு கூவம் ஆறு கண்ண முடின்னு போனா நாத்து அடிச்சதுன்னா அது கூவம் ஆறு சாக்கடையா மாறிடுச்சு. எங்க பார்த்தாலும் கருப்பா சாக்கடையா. கிட்ட கைய விரல்ல கூட வைக்க முடியாது. விரல் வச்சா விரல் போயிடும், அழுகி போயிடும் விரல். அவ்வளோ ரசாயனம், அவ்வளோ கழிவு கூவம். ஆனா 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அதுல இருந்து கோவில்ல பூஜை பண்ற அந்த தண்ணியை வச்சு பண்ணாங்க. இன்னைக்கு தாமிரபரணி கூவமா மாறக்கூடாதுன்னு என்னுடைய ஆதங்கம். ஆனா மாறிட்டு வருது. இந்த திமுக ஆட்சி பண்ணா இன்னும் மோசமா மாறும். தமிழ்நாட்டில் நான் எல்லா ஆத்துலயும் எனக்கு அத்துப்படி. தமிழ்நாட்டில் எல்லா நீர் திட்டங்களும் எனக்கு அத்துப்படி. எல்லா ஆத்துலயும் நான் நடந்துட்டேன்.
இங்க தாமிரபரணியில பாபநாசத்துல இருந்து புன்னக்காயல் வரைக்கும் நான் நடந்திருக்கிறேன். நான் வைகை ஆற்றை பாதுகாப்போம் 2 நாள் நடந்தேன். நான் மேகமலை வெள்ளிமலையில இருந்து வர தண்ணி பாதி தண்ணி வைகை ஆத்துல, முல்லை பெரியார் தண்ணி மீதி பாதி தண்ணி வைகை ஆத்துல வந்து அந்த வைகை டேம்ல வந்து அங்க இருந்து வைகை ஆறு ராமநாதபுரம் ஆர்எஸ் மங்கலம் ஏரியில போய் முடியுது. அங்கிருந்து அப்படியே கடலுக்கு தண்ணி இல்ல போறதுக்கு, மிச்சம் தண்ணி இல்ல போறதுக்கு. ஏதோ வெள்ளம் வந்ததுன்னா அங்கிருந்து தண்ணி போகும், கடலுக்கு போகும். 5 மாவட்டங்கள் வளம் பெறும். காவிரியை காப்போம் பில்லிகுண்டு, அந்த நம்முடைய எல்லை கர்நாடக எல்லையில் பில்லிகுண்டுல இருந்து பூம்புவாரி வரைக்கும் 3 நாள் நடந்து போனேன். காவிரியை காப்போம் ஒரு ஊரா போய் துண்டு பிரசுரம் கொடுத்து பொதுக்கூட்டம் நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்ம காவிரி தாயா காப்பாத்தணும், பாலாத்தை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அங்க ஆந்திராவில அந்த குப்பம் அங்க ஊர் இருக்கு, அங்க எல்லையில அங்க இருந்து சதுரங்கப்பட்டினத்துல பாலாறு வந்து கடல்ல கிடக்குது, அங்க 2 நாள் நடைபயணம் பண்ண. நான் இப்படி பெரிய ஆறுகள் எல்லாம் காப்பாத்தணும், திட்டங்களை கொண்டு வரணும்னு நானு போகாத இடம் இல்லம்மா. ஏன் நான் போனேன், ஏன் போறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆறுகள், இந்த குளங்கள், இந்த கண்மாய்களை பாதுகாக்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வெட்டினாங்க, மன்னர்கள் காலத்துல நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் நம்ம வெட்டிட்டு போனாங்க. இது நமக்கு சொத்து, உங்க சொத்து அது. ஆனா அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள் திமுக, தகுதி இல்லாதவர்கள், தகுதியற்றவர்கள். தாமிரபரணி ஆத்துல என்னென்ன கழிவு இருக்கு, பாபநாசத்துல அங்க என்ன நம்ம பண்ணுவோம், திதி கொடுப்போம். திதி கொடுக்கிற நேரத்துல என்ன பண்றோம் தெரியுமா, வருஷத்துக்கு 100 டன் துணியை ஆத்துல போட்டுறோம். எவ்வளவு, 100 டன் துணி திதி கொடுத்து அந்த துணியை அப்படியே போட்டு விட்டு வந்துடுறோம். அங்க ஆரம்பிக்குது தாமிரபரணி. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அம்பாசமுத்திரத்துல இருந்து சேரன் மாதேவில இருந்து அங்க தொழிற்சங்கம், தொழிற்சாலைகள், அங்க இருக்கிற கழிவு எல்லாம் போகுது. அதுக்கப்புறம் இடையில ஒரு 200 செங்கல் சூளைகள் வச்சிருக்கிறானுங்க, அவனுங்க அந்த ஆத்த கொள்ளடிக்கிறானுங்க. களிமண்ல இருந்து மண்ல இருந்து எல்லாத்தையும் அவங்க கொள்ளடிக்கிறானுங்க. அரசாங்கம் வருது இல்ல, காசு வருது இல்ல, லஞ்சம் வருது இல்ல, அது அரசாங்கம். அதுக்கப்புறம் பெப்சி கொக்கோ கோலா கம்பெனி அதை உரியறான் பாரு, தாமிரபரணி தண்ணியை உறிஞ்சி உங்களுக்கு பெப்சி கோக்கு அவன் எடுத்துட்டு போறான், அவன் கொள்ளடிச்சிட்டு போறான், அவங்கிட்ட இருந்து கமிஷன். அதன் பிறகு கங்கை கொண்டான்னு ஒரு தொழிற்பேட்டை இருக்குது, அதுக்கு தண்ணி எடுக்கிறான். தண்ணி எடுத்துட்டு மீதி திருப்பி என்ன அனுப்புறான், கழிவு அனுப்புறான், ரசாயன கழிவு, தொழிற்சாலை கழிவு அனுப்புறான். அதன் பிறகு இங்க போக்குவரத்து பணிமனை இருக்கிறாங்க, அங்க இந்த பஸ் கிளீன் பண்றான், அந்த ஆயில் மாத்துறானுங்க எல்லாம் இல்ல, அந்த ஆயில் பஸ் கழிவு எல்லாம் எதுல விடுறான், தாமிரபரணியில் தான் விடுறான். அதன் பிறகு இங்க வருது. இங்க வந்து என்ன நடக்குது, இங்க நெல்லையில, இங்க பாளையங்கோட்டையில 1.5 லட்சம் குடும்பம் இருக்கு. இந்த 1.5 லட்சம் குடும்பத்திலுடைய திடக்கழிவு எல்லா கழிவும் எதுல ஓடுது, நம்ம தாமிரபரணி. தாங்குமா? அப்ப இதெல்லாம் என்ன செய்யணும், இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். திமுக தடுத்து நிறுத்துவாங்களா, தடுத்து நிறுத்துவதற்கு தகுதி இருக்கா, அவங்களுக்கு திறமை இருக்குதா, யாராவது தெரியுமா, தெரியாது. அதற்கு ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும். தாமிரபரணியை காப்பாற்றணும், உங்க பிள்ளைகளை காப்பாற்றணும், படிக்க வைக்கணும். இந்த பாளையங்கோட்டை நம்முடைய பொதுச் செயலாளர் இங்க பாளையங்கோட்டையில, இங்க அவர் அப்ப அந்த காலத்துல ஆல் இண்டியா ரேடியோல இங்கதான் பணியாற்றினார். அவர் அப்போ நல்லா பேசுவார். பாளையங்கோட்டை பத்தி தலைக்கீழ தெரியும். அவர்கிட்ட சொன்னா பாளையங்கோட்டை பத்தி 1 மணி நேரம் பேசுவார். அவர் சொந்த ஊரு தேனி மாவட்டம். நம்முடைய பொருளாளர் இருக்காங்க, திலகபாமா இருக்காங்க, அவங்க சொந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம். புகுந்த வீடு விருதுநகர் மாவட்டம், வந்த வீடு திண்டுக்கல். ஆக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், பொருளாளர் தென் மாவட்டத்தை சார்ந்தவர். இன்னைக்கு பாளையங்கோட்டைனா ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்க, ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா, ஆக்ஸ்போர்ட் ஆஃப் இந்தியா. ஆக்ஸ்போர்ட்னா ஒரு இடம், இங்கிலாந்து நாட்டில் ஒரு ஆக்ஸ்போர்ட்னா அங்க நிறைய பல்கலைக்கழகம், பள்ளிக்கூடம், பல்கலைக்கழகம் அதிகமா உலகத்தில் இருக்கிறது ஆக்ஸ்போர்ட். அங்க படிக்க வைக்கிறது ஆக்ஸ்போர்ட். அதேதான் இங்க பாளையங்கோட்டையில படிக்க வைக்கிறது அதிக கல்லூரிகள் இருந்தது ஆக்ஸ்போர்ட். இன்னும் சொல்ல போனா சென்ட் ஜான்ஸ் கல்லூரி இங்க இருக்கு. இது சென்னை பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை விட பழமையான கல்லூரி. இது 150 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட ஒரு கல்லூரி. எங்க இருக்கு, இந்த மண்ணில் இருக்கு.
3 கல்லூரிகள் இங்க இருக்கு. 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட கல்லூரிகள். உங்களுக்கு கல்வியை படிப்பை கொடுத்த இந்த மண் பாளையங்கோட்டை இன்னைக்கு நாசமாகி கொண்டிருக்கிறது. கல்வி எடுத்துக்கங்க. இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல கல்வி, அது ஒரு 10 நாள் 15 நாளுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க சென்னையில. திமுக கல்வியில் சிறந்தது தமிழ்நாடுன்னு ஒரு 420 நிகழ்ச்சி. 420 என்ன தெரியுமாமா? ஏமாற்று, பித்தலாட்டம். 420 ஃபார்ஜரி. கல்வியில் சிறந்து தமிழ்நாடா? மானங்கட்ட தனமா இருக்குது. வெக்கப்படணும் அதெல்லாம். உயர்கல்விமா இப்ப கல்லூரியில இன்னைக்கு அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் செழியன் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு. என்னன்னா, நாங்க இப்போ 2700 உதவி பேராசிரியர்கள் நாங்க நியமனம் செய்ய போறோம். அதாவது இன்னைக்கு 180 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 180 இருக்கு தமிழ்நாட்டில். அதுல 100 கல்லூரியில முதல்வர்கள் கிடையாது, பிரின்சிபல் இல்ல. இவங்க திமுக ஆட்சி காலத்தில் வந்தவுடன் 2020 என்ன சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்து 4000 உதவி பேராசிரியர் நியமனம் பண்ண போறோம்னு சொன்னாங்க. ஆனா 4.5 ஆண்டு காலத்துல ஒரே ஒரு உதவி பேராசிரியர் நியமனம் பண்ணல. எவ்வளவு உதவி பேராசிரியர் இருக்காங்க தெரியுமா? மொத்தம் தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரியில மொத்தம் 10,500 உதவி பேராசிரியர்கள் மொத்தத்துல. அதுல 9,000 இடம் காலியா இருக்கு. 10,500ல 9,000 இடம் காலியா இருக்குது. இந்த பிள்ளைங்க எப்படிமா படிப்பாங்க? என்னத்த படிக்க போறாங்க? கத்து கொடுக்கறது யாரும் இல்லைன்னா எதுக்கு கல்லூரி போகணும்? இன்னைக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ் காலேஜில், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இன்னைக்கு 25% பிள்ளைங்க இன்னைக்கு போய் சேரல. இது போன்ற என்னைக்குமே இருந்தது கிடையாது. அடிச்சு புடிச்சுன்னு எங்கேயாவது நான் கல்லூரிக்கு போனோம்னு துடிச்சிட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு 25% இன்னைக்கு காலியா இருக்கு, இடம் இருக்கு, காலியா இருக்கு. ஏன்? யாரும் கத்து கொடுக்குறது இல்ல. 9,000 இடம் காலியா இருக்குது. ஆனா அமைச்ச போறோம், பண்ண போறது இல்ல, பண்ண போறோம். இன்னும் 4 மாசம் இருக்குது. அதுல அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்கு. அதுல நீங்க உதவி பேராசிரியர் நீங்க நியமனம் பண்ணணும்னா எவ்வளவு தெரியுமா? லஞ்சம் கொடுக்கணுமா? எவ்வளவு? 2 லட்சமா? 3, 5, 10, 20, 30 லட்சம் லஞ்சம் கொடுக்கணும். அரசு உதவி பெறும் கல்லூரிகள்ல உதவி பேராசிரியர் நியமனம் பண்ணணும்னா 30 லட்சம் அரசு கொடுக்கணும். அப்ப கல்வி என்னமா, என்ன நிலையில இருக்கு? நாசமா போயிட்டு இருக்கு திமுக ஆட்சி காலத்துல. அவங்களை எதை பத்தியும் கவலை இல்லை உங்களுக்கு. சரி, உயர்கல்வி எப்படி இருக்குது, பள்ளி கல்வி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பள்ளிக்கூடம், காமராசர், கர்ம வீரர் காமராசர் தான் 25,000 பள்ளிக்கூடத்தை தொடங்கினார், தமிழ்நாட்டில் தொடங்கினார். ஆனா நம்ம கர்ம வீரர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பள்ளிக்கூடத்தை மூடிட்டு இருக்கிறார். கர்ம வீரர், கர்ம வீரர் பள்ளிக்கூடத்தை மூடிட்டு இருக்கிறார் இவர் ஸ்டாலின். எவ்வளவு பெரிய துரோகம் இல்ல? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிமா, 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிக்கூடத்தில் 75 லட்சம் பிள்ளைங்க படிச்சாங்க. 10 வருஷத்துக்கு முன்பு எவ்வளவு? 75 லட்சம் பிள்ளைங்க அரசு பள்ளிக்கூடத்தில் 10 வருஷத்துக்கு முன்பு படிச்சாங்க. அப்போ 10 வருஷத்துக்கு முன்பு தனியார் பள்ளிக்கூடத்தில் 36 லட்சம் பிள்ளைங்க படிச்சாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல 75 லட்சம், பிரைவேட் ஸ்கூல்ல 36 லட்சம். இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 52 லட்சம். 75ல இருந்து 52 லட்சம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்னைக்கு படிக்கிறாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல 36 லட்சத்திலிருந்து இன்னைக்கு 65 லட்சம் படிக்கிறாங்க. அதுல என்ன நீங்க சிந்திக்க வேண்டியதுன்னா, இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் எவ்வளவு தெரியுமா இருக்கு? 37,500 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. தனியார் ஸ்கூல் எவ்வளவு தெரியுமா இருக்கு? 12,500 தனியார் ஸ்கூல் இருக்கு. 37,500 கவர்மெண்ட் ஸ்கூல்ல 52 லட்சம் பிள்ளைங்க இன்னைக்கு படிக்கிறாங்க. வெறும் 12,500 பிரைவேட் ஸ்கூல் தனியார் பள்ளிக்கூடத்துல 65 லட்சம் பிள்ளைங்க படிக்கிறாங்க. அப்போ என்ன நிலையில கல்வி இருக்குது? கேடுகட்ட ஆட்சி, கேடுகட்ட ஆட்சி. அரசு பள்ளிக்கூடத்தை பத்தி கவலையே இல்லாத ஆட்சி.
இன்னைக்கு தொடக்க கல்வி, தொடக்க பள்ளிக்கூடம் இருக்கு. 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் 4000 பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு வாதியார் தான். 4000 பள்ளிக்கூடத்துல தொடக்க பள்ளியில் 1ஆவது, 2ஆவது, 3ஆவது, 4ஆவது, 5ஆவது இந்த 5 கிளாஸும் கத்துக் கொடுக்கிறது எத்தனை வாதியாருங்க? ஒரு வாதியார் தான். இந்த பிள்ளைங்களுக்கு என்ன கத்துக் கொடுக்க முடியும்? கத்துக் கொடுக்க முடியுமா? முதல்ல வாதியாரே போனா தானே. இதுதான் கல்வி நிலை, தமிழ்நாடு கல்வி நிலை. தமிழ்நாட்டில் 1,66,000 வகுப்பறைகள் இருக்கிறது அரசு பள்ளிக்கூடத்தில். அதுல 1,00,000 வகுப்பறையில ஒரு வாதியார் கூட கிடையாது. இதுதான் உண்மையான நிலை. இதுதான் திமுக. நான் சும்மா குறை சொல்லணும்னு சொல்ல மாட்டேன். பேசி பேசி இங்க பாஷை கொஞ்சம் வருது எனக்கு. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். சிந்திக்கணும்னா திருப்பி திருப்பி எல்லாம் வருவாங்க. ஏதாவது திமுக வந்து பொய் சொல்லத்துல PhD வாங்கிறான். PhD பெரிய படிப்பு, பெரிய படிப்பு PhD. இப்ப நம்ம வழக்கறிஞர் சேர்ந்தாங்க, நம்ம கட்சியில சேர்ந்தாங்க இல்ல முனைவர், அவங்க முனைவர் PhD படிச்சிருக்காங்க. ஷக்கீலா வழக்கறிஞர் முடிச்சுட்டு முனைவர், பெரிய படிப்பு. அதுல திமுக எதுக்கு வாங்கியிருக்கு PhD? பொய் சொல்றதுல, பொய் சொல்றதுல பெரிய படிப்பு. இல்லாம ஒரு புத்தகம் போட்டேன் நான். இதுல போன மாசம் தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டேன், ஒரு ஆவணம். இதுல என்னன்னா பார்த்தா விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம். விடியல் எங்கே. இதுல என்னன்னா திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. வாக்குறுதினா என்ன? சத்தியம் பண்ணாங்க. முதலமைச்சர் ஸ்டாலினும் இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் உங்களுக்கு சத்தியம் பண்ணாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த சத்தியத்தெல்லாம் உங்களுக்கு நாங்கள் நிறைவேற்றுவோம். அதுல எத்தனை வாக்குறுதி கொடுத்தாங்க தெரியுமா? 505 வாக்குறுதிகள் இந்த புத்தகத்தில் நான் போட்டிருக்கேன். அவங்க கொடுத்த 505 வாக்குறுதிகளும் இந்த புத்தகத்தில் நான் போட்டிருக்கேன். அதுல எத்தனை தெரியுமா நிறைவேற்றி இருக்கிறாங்க உங்களுக்கு? 66. 505ல நிறைவேற்றி இருக்கிறது வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டும்தான் இந்த புத்தகத்தில் நான் போட்டிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் இது யாரும் மறுக்கல, மறுக்க முடியாது அவங்களால. எல்லாமே எழுத்து மூலமா நான் போட்டிருக்கேன். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று உங்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க திமுக. எவ்வளவு பெரிய துரோகம் உங்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம். நீங்க அதை நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்க, இன்னைக்கு ஏமாத்தினாங்க. அது நம்பிக்கை துரோகம். 505 வாக்குறுதிகள் வெறும் 13 விழுக்காடு தான் உங்களுக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறது திமுக. வெறும் 13 விழுக்காடு. 13 மார்க் தான் திமுக. 100 மார்க்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கு? எவ்வளவு மார்க்? 13 மார்க். 13 மார்க்னா என்ன? பாஸா ஃபெயிலா? ஃபெயில். பாஸ் எடுக்கணும்னா எவ்வளவு மார்க் வாங்கணும்? 35 மார்க் வாங்கணும் பாஸ் பண்ணணும்னா. திமுக எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கு? வெறும் 13 மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிடுச்சுமா. ஃபெயில் ஆயிடுனா என்ன பண்ணணும்? வீட்டுக்கு அனுப்பணும். ஃபெயில் ஆனா மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியுமா? மறுபடியும் ஓட்டு போடுவீங்களா? ஃபெயில் ஆன கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா? போடக்கூடாது, போடவே கூடாது. அவங்களுக்கு ஆள தகுதியற்றவர்கள், ஆள தெரியாதவர்கள், திறமையற்றவர்கள், தகுதியற்றவர்கள், நேர்மையற்றவர்கள் திமுக. வீட்டுக்கு அனுப்பவும். அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. முந்தா நாள் ஒரு செய்தி வந்தது. இந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி செய்தினா ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த தொகுப்புலாம் வச்சுக்கிட்டு இந்த வெளியிட்டாங்க. அதுல என்னன்னா இந்த 3 வருஷத்துல 1968 விவசாயிகள் தமிழ்நாட்டில் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். எவ்வளோ ஒரு கொடுமை இல்லை இது. 1968 விவசாயிகள் இந்த திமுக ஆட்சி காலத்தில் 3 ஆண்டுகளில் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் உயிரிழை அவரே எடுத்துக்கொண்டார்கள், கடன் தொல்லையால. ஆனா இது ஒரு செய்தியாவே வரல, எந்த பேப்பர்லயும் வரல, எந்த டிவிலையும் வரல, எந்த விவாதமும் வரல, எந்த வாட்ஸ்அப்லயும் வரல, எந்த சோசியல் மீடியாலும் வரல. ஏன்? அதெல்லாம் விவசாயியுடைய உயிராச்சு. அப்படியா? விவசாயிகள் எனக்கு விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பாக்குறேன். எனக்கு சோறு போடுற கடவுள் விவசாயிகள். விவசாயிகள் உயிர் விலை மதிக்க முடியாத உயிர்கள். விவசாய உயிர்கள் விலை மதிக்க முடியாத உயிர்கள். நமக்கு அதாவது சுயநலமற்ற
அவர்களுடைய உழைப்பு நமக்கு சோறு போடுகின்ற அந்த கடவுள். ஆனா 1968 உயிர்கள் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய ஒரு செய்தி இது. ஆனா அவ்வளோ அலட்சியமா இருக்கிற திமுக, இதை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்து விட்டது. அவசியமாக இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். தகுதியற்றவர்கள். அது மட்டும் இல்லம்மா, திமுகவுக்கு 3 எலெக்ஷன்லயும் அவங்க தான் ஜெயிச்சிட்டு வராங்க. 2019 எம்பி எலெக்ஷன்ல பெரிய வெற்றி, 40 எம்பி இல்ல 39 எம்பி ஜெயிச்சாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா ஆனார், திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40 எம்பியில 40 ஜெயிச்சாங்க. 2019 ஜெயிக்குது திமுக, 2021 ஜெயிக்குது திமுக, 2024 ஜெயிக்குது திமுக, 2026 இல்லவே கிடையாது. ஜெயிக்க முடியாது. போதும், ஆண்டது போதும். அதனால தப்பி தவறி திமுக ஆட்சியில நீங்க மறுபடியும் விடாதீங்க. விட்டீங்க, நான் என்ன சொல்லியிருக்கிறேன், உன் பிள்ளை, உன் பேர பிள்ளைகள், உன் பெண் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிந்தித்து பாருங்கள். நான் ஒரு டாக்டர், படிப்பு படிச்சிருக்கிறேன், MBBS படிச்சிருக்கிறேன், டாக்டர் நான். ஏன்னா எனக்கு தெரியும், இங்க இருக்கிற நிலையே தெரியும். உங்க பிள்ளைகள் மேல எனக்கு அக்கறை, உங்க பேர பிள்ளைகள் மேல அக்கறை. இவங்க தான் நம்ம தமிழ்நாட்டை, இந்தியாவை காப்பாற்ற போறாங்க. வருகின்ற தலைமுறை இவங்க தான். இந்த தலைமுறையை காப்பாற்றணும். அதுதான் முக்கியமா இன்னைக்கு பாக்குறேன் நான். அந்த செய்தியை நீங்க எல்லாத்துக்கும் நீங்க எடுத்துட்டு போனோம். ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வாங்க. தேர்தல் நேரத்தில் நீங்க ஏமாறாதீங்க. பணத்தை வச்சு ஆசை காமிப்பாங்க, பொருள் வச்சு, கொலுசு வச்சு, கம்மலை வச்சு, லட்டுல கம்மல் வைப்பாங்க, மூக்குத்தி வைப்பாங்க, குடம் கொடுப்பாங்க, புடவை கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. ஆம்பளைங்களுக்கு பாட்டில் கொடுப்பானுங்க, எல்லாம் கொடுப்பானுங்க. அன்னைக்கு ஒரு நாள் நீங்க மயங்கி ஏமாந்து அதுக்கப்புறம் 5 வருஷமா ஐயோ அன்னைக்கு அன்புமணி சொன்னாரு, நான் ஆசைப்பட்டேன் 500 1000, அந்த 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கை முழுவதும் சாப்பிட முடியுமா? இல்ல 5 வருஷம் சாப்பிட முடியுமா? எவ்வளவு நாள் சாப்பிடலாம்? அதான் சொல்றேன். அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா உன் பிள்ளையோ வீட்டுக்காரன் புடிங்க எடுத்து போய் டாஸ்மார்க்ல அடுத்த 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அதனால இதையெல்லாம் நீங்க சிந்தித்து நீங்கள் நிச்சயமாக நல்ல முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். அந்த மாற்றம் இங்கே திருநெல்வேலியில மாவட்டத்திலிருந்து இந்த மாற்றத்தை தொடங்குங்கள். சரி, கடைசியா நான் சொல்றது, இங்க தென் மாவட்டத்தில் அதிகமா சாதி பிரச்சனை ஏன் வருது? ஏன் சாதி பிரச்சனை வருது? இங்க தமிழ்நாடு அதிகமா தென் மாவட்டத்தில் ஏன் சாதி பிரச்சனை வருது? சாதி சண்டை ஏன் வருது? பள்ளிக்கூடத்தில் அடிச்சுக்கிறாங்க, கல்லூரியில அடிச்சுக்கிறாங்க, வெளியில அடிச்சுக்கிறாங்க. ஏன் வருதுன்னா, இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு, படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை இல்லாத சும்மா இருக்கிறதுனால அவனுடைய மூளை வேற விதமா வேலை செய்யுது. அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா, வேலையில இருந்தானா இந்த பிரச்சனைக்கே போக மாட்டான். இப்போ நான் சென்னையில இருக்கிறேன். சென்னையில கிட்டத்தட்ட அங்க இருக்கிற மக்கள் 1,50,00,000 பேர் சென்னையில இருக்கிறான். அதுல சென்னை வாசிகள் 1,05,00,000 பேர், மீதி 40 லட்சம் பேர் வந்துட்டு போறவங்க. அந்த 1.5 கோடி மக்கள், சென்னையில இருக்கிற மக்கள்ல 50 லட்சம் மக்கள் எங்க இருந்து வந்திருக்காங்க தெரியுமா? எங்க இருந்து? தென் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கிறான். அங்க போயிருக்கிறான். ஏன்? இங்க வேலை இல்ல, பொழப்பு இல்ல, விவசாயம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. அதனாலதான் இங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறான். இந்த சாதி, அந்த சாதி, இந்த மதம், அந்த மதம், இப்படி பிரச்சனை அடிச்சு வச்சிருக்காங்க. வேலை இருந்ததுன்னா சண்டை போட மாட்டான், அவன் வேலையை பார்த்துட்டு போவான். இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். திமுக காரணங்கள பண்ண முடியாது. என்னால செய்ய முடியும். சமூக நீதி நிலைநாட்ட முடியும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் உன் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும், உன் பேர பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும், படிப்பு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் இதை எனக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திரும்ப பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் நீங்கள் தெளிவாகுங்கள், சிந்தியுங்கள். ஒரு மாற்றத்தை நீங்கள் தமிழ்நாட்டுள்ள பெண்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், வணிகர்கள், வியாபார பெருமக்கள், அனைத்து தரப்பு மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த கேடுகட்ட ஆட்சியை, திமுக ஆட்சியை அகற்றுவோம். இந்த ஊழல் ஆட்சியை, திமுக ஆட்சியை அகற்றுவோம். பெண்களுக்கு எதிரான ஆட்சி, கஞ்சா ஆட்சி, சாராய ஆட்சி, ஊழல் ஆட்சி,
திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், வீட்டுக்கு அனுப்புவோம். நம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். நன்றி. நன்றி உரை மாநில துணைத் தலைவர் நேரு அவர்கள். திங்கள் முடி சூடுமலை, தென்றல் விளை ஆடுமலை, தங்கு புயல் சூழுமலை, தமிழ் முன்னின் வாழ்மலை, அங்கேற்க நம்மை திரு அருள் திறந்து பொழிவதென்ன, பொங்கருவி தூங்குமலை, புதிய மலை என்மலையை என்று சொல்லக்கூடிய அந்த புதிய தென்றல் வீசுகின்ற அந்த சிறப்பான பகுதியிலே நடந்த இந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பித்த எங்களுடைய நாளைய தமிழகம் பசுமை நாயகர் எங்களுடைய சின்னையா அவர்களே, உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லை செயலாக்கி, சுவை தமிழை தென்றலாக்கி, அண்ணன் நடைபயின்று பாச மொழி பேசி, செய்யா தாமரை போல் சிரித்த முகங்காட்டி அன்பால் அரவணைக்கின்ற துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வடிவேல் ராவணன் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். ஒவ்வொரு இயக்கத்தின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அத்தகைய எங்களுடைய பொருளாளர் சகோதரி திலகபாமா அவர்களுக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். தலைமை நிலை செயலாளர் செல்வகுமார் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே குடிமை இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், மற்ற நம்முடைய பாட்டாளி சொந்தங்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் மகளிர் அணியினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதுகாரும் நீங்கள் சிறப்பித்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விரைவில் நன்றி, வணக்கம். ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், மைக் செட் அமைத்து கொடுத்தவர்கள் அத்தனை சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.